தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். உறவுகளே, தினம் சாலை மார்க்கமாக இயற்கை சார்ந்த பதிவுகளை உங்கள் கண்கள் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றது. சற்றே என் உறவுகள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். இந்த உலகம் எதன் மீது பயணம் கொள்கின்றது என்று. நீங்கள் உபயோகப்படுத்தும் அத்தனை பொருட்களிலும் உணவு சார்ந்த பொருட்களில் கலப்படம் இல்லாத பொருள் எது இந்த உலகத்தில் உள்ளது என பிரித்தறிந்து பார்க்கும் மனப்பான்மை உங்களுக்குள் இருக்கின்றதா என தெரியவில்லை. எது நம் உணவு என்றால் அந்த உணவின் தன்மை ஒரு நாள் மறுநாள் அதில் விஷமாக மாறக்கூடிய தன்மைகள் அடைந்தது. இதில் எண்ணற்ற வேதிப்பொருட்களின் கலப்படம் 10 நாள் 30 நாள் 3 மாதம் 6 மாதம் 1 வருடம் 1.5 வருடம் என மாறுகின்றது. என் உறவுகளே, நம் நாட்டில் என்ன வளங்கள் ஒரு பக்கம் குன்றியா விட்டது. நாம் உணவை நாமே சமைத்து உண்ண இங்கு நேரங்கள் தடையாகவா உள்ளது? சிந்தியுங்கள். நமக்கு உணவு நாம் தயார் பண்ணதாக இருத்தல் வேண்டும். இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த உணவுகள் எதுவென்றால் அவித்து உண்ணும் உணவாக தான் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, உணவில் கலப்படங்கள் ஒரு தலைமுறையை அழித்து விடுங்கள். லாபத்தை நோக்கியே பயணங்கள் செல்கின்றதால் எதிலும் கலப்படம், எதிலும் நேர்மை இல்லாத தனம் தான் இன்றளவு இந்த உலகத்தில் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் பேராசை என்பதே ஆணிவேராக உள்ளது. அந்த பேராசையை கொஞ்சம் மறுத்தெறிந்து விட்டு மனித நேயத்தோடு வாழும் மன பக்குவத்தை கற்று யாவரும் உடலும் குடலும் நலமாக இருக்க வேண்டும் என்று யாவரும் உணவுப் பொருட்களை தயாரிப்பவர்கள் நினைத்தால் மட்டும்தான் இது மாறும். நல்ல கோணத்திற்கு பயணங்கள் செல்லும். என் உறவுகளே, நமக்கான உணவை நமக்கான பொருளை நாம் தான் தயாரித்து கொள்ள வேண்டும். வழக்கங்கள் வேண்டும். ருசி பாகம் என்பது எதற்காக வேண்டும்? நம் உணவு நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள இருக்க வேண்டும் என நினையுங்கள். வாழ்க்கை அழகு கலப்படம் இல்லாமல்